ராஜா, அண்ணாமலையின் டெல்லி பயணத்தை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணமும் பல்வேறு அரசியல் ரீதியான சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து அதிமுகவின் அதிருப்தி தலைவர்கள் தாவேக்காவில் இணையப் போவதாக தகவல்கள் வெளியான நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையையும் இப்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரனையும் டெல்லிக்கு அழைத்து இந்த பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் அண்ணாமலை டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசிய நிலையில் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை கேட்டு இன்று டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அங்கு ஜே.பி. நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் சந்தித்து பேச இருக்கிறார். நாளை மறுதினம் அமித்ஷா தமிழகம் வரவுள்ள நிலையில் இந்த அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தை ஷார்ட் அவுட் பண்ணுவதற்கு அவர் தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் இணைப்பது குறித்து அமித்ஷா முடிவெடுத்து நாளை மறுதினம் அமித்ஷாவின் தமிழக வருகையின் போது இந்த முடிவு இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் அவர்களுக்கான இட ஒதுக்கீடுகள் இருக்கக்கூடும் என்றும் தெரிகிறது. இதற்கிடையே திங்கட்கிழமை ஓபிஎஸ் அணி அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை அறிவித்து முடிவை அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருந்த நிலையில்தான் ஓபிஎஸ்ஸின் டெல்லி பயணம், அதைத் தொடர்ந்து அண்ணாமலையின் பயணம், நயினார் நாகேந்திரனின் பயணம், நயினார் நாகேந்திரனின் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பு ஆகியவை புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இணைப்பா அல்லது அவர்கள் காட்டிவிடப்படுவார்களா என்பது வரும் திங்கட்கிழமையிலேயே தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.